முதல் திருமணம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு, மனைவி ரொம்ப நல்லா இருக்காங்க, அப்ப அவருக்கு எப்படி இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பு வருங்கிற கேள்வி வருமே. இது எப்படின்னா தசாபுக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரெண்டாவது திருமணம் நடந்துடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. சப்போஸ் அந்த தசாபுக்தியே அவங்க வாழ்நாளில் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அந்த தசாபுக்தி காலம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது நடக்கும். இல்லைன்னா அது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலுமே சேஃப் சைடு அவங்க மறுமாங்கல்யம் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத விட அவங்க மன திருப்திக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு திருமண பொருத்தத்தில் சொல்லிட்டாங்க அப்படிங்கும் பொழுது மேபி அவங்க காதல் திருமணம் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு விஷயம் நெருடலாகவே இருந்துட்டு இருக்கும். அதற்கு ஒரு தீர்வு மறுமாங்கல்யம், அதாவது திருமணமாகி ஒரு வருடம் காலம் கழித்து அதுக்கப்புறம் இவங்க புதுசாக திருமாங்கல்யம் பண்ணி புதுசாகவே சுமங்கலிகளை வச்சு அந்த புது திருமாங்கல்யத்தை கட்டிக்கிட்டு இந்த பழைய திருமாங்கல்யத்தை கல்யாணத்தில் போட்டதை அதை கழட்டி அதை கோவில் உண்டியல்ல அம்பாள் உண்டியல்ல போட்டுடுறது நல்லது. ஸோ புதுசாக போட்ட அப்புறம் தான் அந்த பழசை கழட்டணும். அது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் அதை முதல்ல பண்ணிட்டு அப்புறம் இதை பண்ணி இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. 6 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நம்ம ஒரு சுமங்கலி பிரார்த்தனை எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி அந்த 6 சுமங்கலிகள் கையால அந்த தாலியை கட்டணும். கணவன் கட்டக்கூடாது. கணவன் கட்டக்கூடாது.